செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வளர்ப்போம் அப்படின்னு தானே சார் அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. சோ அப்ப மறுபடியும் எல்லாமே பிஜேபியோடைய ஆட்டம்ங்க. பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துகிறது. பலவீனப்படுத்துவதற்காக அங்கிட்டு இங்கிட்டு வந்து எல்லாத்தையும் தூண்டி விட்டு வேலை செய்யறாங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி இருந்தால் நான் சொல்ற கருத்தை அப்படியே உங்களால் உள்வாங்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னார் எடப்பாடி? உயிரே போனாலும் சரி, இனிமே நான் வந்து பிஜேபியோட போகவே மாட்டேன் அப்படின்னாரு. இங்க சென்னையில கூட ஒரு டக்கலா பாய் இருப்பாரு, யார் அண்ணன் ஜெயக்குமார், என்ன சொன்னாரு? நான் வந்து மகாராஜா மாதிரி இருந்தேன், இளவரசன் மாதிரி இருந்தேன், ஜாம்பவானா இருந்தேன் என் தொகுதியில, இவங்களோட சேர்ந்து தோத்தே போனேன்னு சொன்னாரா சொல்லலையா? ஆனா இப்ப திடீர்னு போய் சேர்ந்து இருக்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னா, அங்கிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி மடக்கணும்னு பிஜேபி பல வேலைகள் செஞ்சிச்சு. சரி, அதுல ஒரு வேலை வந்து அங்க இருக்கிற என்ஐஏ இன்கம் டேக்ஸ்லாம் வச்சு ரைடு விட்டு எடப்பாடியோடைய சம்பந்தியை பிடிச்சிட்டாங்க, மகனை தூக்கிட்டாங்க. தூக்கினமே இவரும் போய் அங்க போய் சரண்டர் ஆயிட்டாரு. அதுக்காக சசிகலா காலில் விழுந்த மாதிரி இவரு போய் அங்க விழுகல. யார் காலில்? அமித்ஷா காலிலையோ மோடி காலிலையோ. சரி, என்னங்க பிரச்சனை? ரைட்டு, ஓகே, நீங்க சொல்றீங்களா, நான் உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்னு திருப்பி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணாலும் பிடி கொடுக்காம இருந்தாரு. உங்களுக்கு கூட்டணியில் இத்தனை சீட்டு அதெல்லாம் பிடி கொடுக்காம இருந்தாரா? அப்பதான் இவரை கையில் எடுத்தாங்க. நல்லா பார்த்தீங்களா, செங்கோட்டையன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து, இப்போ இல்லை நான் சொல்றது பழைய கதை, அப்பயே பிரச்சனை வளர்த்தாரு. வளர்க்கவுமே அதை வச்சுதான் டோட்டலாகவே லைனில் கையில் எடுத்தது யாரோ எடப்பாடியை. எடப்பாடியை எடுத்ததுமே எடப்பாடிக்கு என்னதுன்னா, நீ இன்னொரு வச்சு ஆளு சரியா, நானே ஏற்கனவே வந்து தவந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட தவறுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் பேச்சும் கேட்காதீங்க, நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாக ஒப்படைச்சிட்டாரு ஏடிஎம்கே. அவங்க இப்போ கழட்டி விட்டாங்க இவரை. யார? ஓபிஎஸ் கழட்டி விட்ட மாதிரி இவரும். ஓபிஎஸ் உங்க காலத்துக்கு செஞ்சாரா? கண்டிப்பா. அவரும் கழட்டி விட்டாங்க. இப்ப இவரையும் அண்ணன் செங்கோட்டையும் கழட்டி விட்டாங்க. இப்ப இவங்க பூரா நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு வழி இல்ல, என்னதான் செய்ய போறீங்களா, வழிகாட்டுங்க ஐயா அப்படின்னு அங்க போயிட்டாங்க. இப்ப அவங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிப்பாங்க. எனக்கு என்னன்னா, எடப்பாடி வந்து செங்கோட்டையனை கூட எடுத்துக்குவாரு, ஆனா மத்த யாரும் எடுக்க மாட்டாரு. ஏன்னா பையன். என்ன காரணம்? மத்தவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இவர் கதை முடிச்சிருவாங்க. அடுத்து அக்கா வந்துச்சுன்னா ஒரே